ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி பொட்டுக்காலை சேர்த்து சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமாக நல்லா சுட சுட வேக வச்ச இட்லி வச்சு சாப்பிட்லாம், தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு தோசை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட தோசைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இன்னும் 2 தோசை கூட தான் கேட்பாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி. நம்ம வீட்டில் இருக்க 2 பொருள் தான், பொட்டுக்கடலை தக்காளி சேர்த்து சூப்பரான சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 6 வரமிளகாய், நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. அப்படியே எடுத்துடலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, கலர் மாறிடும். இங்கே பாருங்கள், ஜாரில் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், வரமிளகாய் வதக்கணும் இல்லையா, அதே வானல்லே 2 தக்காளி நார்மல் சைஸு, நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு பீஸ் புளி, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கும் அதை விட கொஞ்சம் கம்மி, நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து தான் இருக்குது. 2 தக்காளிக்கு நான் சேர்த்துருக்கேன். 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லையா, வர மிளகாய், அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஆறி எடுத்து இதை அப்படியே அள்ளி இங்கே பாருங்கள் ஜாரில் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கல் உப்பு, சட்னிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் சட்னி தாளிக்க. 4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. ஒரு வரமிளகாய் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அப்படியே சட்னியில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி ரெடியாக இருக்குது. தாளித்து தான் அப்படியே கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சுட சுட தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி சூப்பரான பொட்டுக்கடலை சேர்த்து கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.